திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அற்புத மந்திரத்தை அருமையாக கூறிடுங்கள், நல்லவற்றையே பேசுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். திருச்சிற்றம்பலம். அப்படி நீங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலவாணனுடைய ஆணையிட்டு சொல்லுகிறேன், வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக இருப்பீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருக்கழுமலம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருக்கழுமலம் பதிகம் 126, முதல் திருமுறை பதிகம் 126 பாடல், 4வது பாடலை பெருமானிடத்திலே இப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும். அண்டத்தால் எந்துக்கும் மைந்தடங்கும் மண்டலத்தாரே வேறே வானாழ்வார் அவரவர் இடமதெல்லாம் மண்டி போய் வெற்றி போர் மலைந்து மலைந்தலைந்தனவும் பருமாறே தாமேவும் வலிமிகு புறமெறிய முண்டத்தே வெந்திட்ட முடிந்திட்ட விஞ்சி சூழ் மூவா மூதூரா முனிவு செய்தவன் அது இடம் கண்டிட்டே செஞ்சொல் சேர்கவின் சிறந்த மந்திரக்காலே ஓவார்மேவும் கழுமலம் வளநகரே. இந்த மண்ணுலகத்திலே இருந்து கொண்டே 8 திசைகளையும் உள்ளடக்கிய இந்த அனைத்து உலகங்களுக்கும் சென்று வெற்றி கொண்டு யார்? திரிபுராந்தர்களை பற்றி சொல்றார். வானுலகை ஆளும் தேவர்களையெல்லாம் நெருங்கி சென்று வெற்றி போர் செய்து அந்த தேவர்களாலையும் எதிர்க்க முடியாத இயலாதவர்களாய் விளங்கிய அவுணர்கள். இந்த அவுணர்கள்னால் யார்? அதுதான் திரிபுராந்திகள். அவர்கள் முப்புறங்களையும் வைத்திருந்தார். அவன் மிக்க முப்புறங்களை தன் நெற்றி விழியாலே வெந்து முடியுமாறு செய்தவன் நம்பெருமான் சிவபெருமான். அப்படிப்பட்டவன் இஞ்சி சூழ்ந்த, இஞ்சின்னா மதில், அழியாத பழமையான 3 ஊர்களும் முதுமையுடையவராய் அழியுமாறு சினந்த சிவபெருமானுடைய இடம். ஆஹா, முதுமையுடையவரை அழியுமாறு சினந்த சிவபெருமானுடைய இடம் செஞ்சொற்களை கண்டு தேர்ந்து தொகுத்த அழகிய மந்திரங்களை மூச்சுக்காற்றாக கொண்டு, மந்திரங்களையே மூச்சுக்காற்றாக கொண்டு உருவேற்றி வருவோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய இடம்தான் இந்த கழுமல வளநகர் என்பது. இம்மண்ணுலகத்திலிருந்து வானாழ்வார் இடமெல்லாம் போய் அங்கெல்லாம் சண்டை செய்து தேவர்களும் மாறிவேற்று பெறு அவராலே ஒன்றும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட முப்புறம் ஏறிய நெற்றிக்கண்ணாலே எரிந்து
மூதூராக வண்ணம் முடிவு செய்தவன் இடம் எது? கழுமலம். கழுமலம் அண்டத்தால் எண்டத்துக்கும் அமைந்தே அடங்கும் மண் தலத்தே ஆன்றேன். இவ் அண்டத்திலே 8 திசைகள் இருக்கு இல்லையா? 8 திசைகளும் பொருந்தி அடங்கிய பூமியின் வழியாக வேறே வான்ஆழ்வாருடைய இடம் எல்லாம் தனித்த தேவருடைய எல்லாவற்றையும் நெருங்கி சென்று உண்பெரும் மாறு ஏறாதா, தேவர்களாலும் எதிர்க்க இயலாத அந்த அசுரர்களை முடித்து இடித்தார். நெற்றியினுடைய நெற்றிக்கண்ணை பார்த்து அவர்களை அழித்தார். அப்படி முண்டம் இஞ்சி என்பது சொன்ன முதலேயே மதில் என்று. மூதூரா முனிவு செய்தவனிடம் மூப்பையே அடையாத தொன்மையான நகர். அது மூப்பு அடையாத அது தொன்மையானதாக வண்ணம், இன்றும் தொன்மையானதாக வண்ணம் கோபித்தவனுடைய இடம் கழுமலம். கழுமலம் கழுமலம் திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கழுமலம் சென்று அங்குள்ள கழுமலநாதரை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.